அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாகன சோதனையின் போது கடலூர் எஸ்பியிடம் மதுபோதையில் இருந்த நபர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தகராறு செய்திருக்கிறார்கள். இத்தொடர்பான அண்மை செய்தியையும் காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரேம். விவரங்கள் பாலவேல், அதாவது தீபாவளி பண்டிகை நாளை தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் புதுவை மாநிலத்திலிருந்து கடலூர் வழியாக தமிழ்நாடு பகுதிக்கு பல்வேறு மதுபாட்டில்கள் கடத்தப்படுவதாக கடலூர் எஸ்பிக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் கடலூர் புதுவை எல்லையான ஆல்பேட்டை சோதனை சாவடியில் காலை 11 மணியிலிருந்து தீவிரமாக கடலூர் எஸ்பி ஜெயக்குமார் தலைமையிலான போலீசார் தீவிரமாக வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சென்னையிலிருந்து 5 நபர்கள் காரில் வந்திருக்கிறார்கள். அவர் வாகனத்தை சோதனை செய்த போது 5 பேரும் மது போதையிலும் அதிக அளவில் மது பாட்டிலும் வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் அவர்கள் வைத்திருந்த மது பாட்டில்களை கடலூர் எஸ்பி ஜெயக்குமார் அதை பறிமுதல் செய்து கீழே ஊற்றி அழித்த நிலையில் அவர்கள் எஸ்பியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக ஒருவர் தனது நான் கலெக்டருக்கு பிஏவாக இருப்பதாகவும் என் வாகனத்தையே மறிக்கிறீர்களா என்று வாக்குவாதத்தில் ஒருவர் ஈடுபட்டார். அதே போல் மற்றொருவர் என் மனைவி காவல்துறையில் இருக்கிறார், என் வாகனத்தையே பறிக்கிறீர்களா என்று 2 பேரும் கடலூர் எஸ்பி மற்றும் உடனிருந்த காவல்துறையிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து கடலூர் எஸ்பி தொடர்ச்சியாக இவர்கள் அனைவரையுமே கடலூர் புதுநகர் காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு தற்போது கைது செய்து அவர்களிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. கடலூர் எஸ்பி சம்பவ இடத்தில் சோதனை மேற்கொள்கிறார் என்பதை உணராமல் மது போதையில் இருந்த அவர்கள் கலெக்டர் பிஏவாகவும் தன் மனைவி காவல்துறையில் பணியாற்றுவதாகவும் என பல்வேறு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காலை 11 மணியிலிருந்து கடலூர் எஸ்பி பல்வேறுபட்ட வாகனங்களை சோதனை செய்ததில் பல மது பாட்டில்கள் சிக்கிய நிலையில் அவர் அங்கேயே ஊற்றி அழித்துக் கொண்டு வருகிறார். தொடர்ச்சியாக மது கடத்தலையும் தடுப்பதற்காக 13 சோதனை சாவடிகளில் அனைத்து காவல்துறையினரும் தற்போது தீவிரமாக சோதனை நடத்தி வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பிரேம்.